ஹாய் சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, தம்பிக்கு லீவு தான். ஸோ அதனால் அவளை மட்டும்தான் கிளப்பணும். அதனால் அவள் கிளம்பி போனதுக்கப்புறம் தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி துணி போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு விட்டுட்டேன். லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும், காய போகணும், மடிச்சு வைக்கணும். திரும்ப 2 நாள் கழிச்சு லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும். இதே ரொட்டீன் தான். நாளைக்கு சண்டே, ஒரு நாள் தான் லீவு பாப்பாவுக்கு. ஸோ அதனால் வீக்கெண்ட் வைப்பில் வருவா. பட் ஆனால் நமக்கு வீக்கெண்ட்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு சந்தோஷம் வேணால் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும். அந்த எனர்ஜியை வேணால் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலாம். அது மட்டும்தான் கிடைக்கும் தவிர மற்றபடி எல்லா வேலையும் ஒன்று தான். டபுள் த வேலை தான் சண்டே இருக்கும். ஸோ அப்படி தான் ரொட்டீன் போகும். இந்த 5.5 பெட்டி வந்து நான் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போது $10 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இது ஏதோ சென்டிமெண்ட்டாக இருந்தது. வெளியே வந்து இந்த ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினதெல்லாம் போயிடுச்சு. பட் அதனால் அது எனக்கு தூர போட மனசே இல்லை. ஸோ அதனால் அதை நான் கொண்டு வந்துட்டேன். அதை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கெலாம் மாற்றிட்டேன். இது ஆல்ரெடி என் மாமியார் வச்சுருந்தது. இதுவுமே ரொம்ப மோசம் இல்லை, பட் ஆனால் பிளாஸ்டிக் ஒன். ஆனால் இதில் வந்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி என்னோடய மசாலா பவுடர் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் கொஞ்சம் மோசமானதுக்கப்புறம் இதை வந்து மாற்றிக்கலாம், சில்வராக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்களுக்கு ப்ரெட்டும் நட்டேலாவும் தான் கொடுக்க போகிறேன். நட்டேலா வந்து கண்டிப்பாக அன்ஹெல்த்தி தான், பட் ஆனால் என்றைக்காவது சாப்பிட்லாம். எனக்கே இந்த நட்டேலா வந்து அப்ளை பண்ணி சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது ஸ்வீட் கிரேவிங் வரும்போது இதை சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க அப்போ கேட்கவே வேணாம். இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது கொஞ்சம் வாங்கி கொடுத்து பழகுனதுனால இங்கே வந்ததுக்கப்புறமும் கேட்பாங்க. எனக்கு இங்கே உள்ள ப்ரைஸு வந்து பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அதனால் வாங்க மாட்டேன். ஸ்விக்கியில் இந்த தடவை ஆஃபரில் இருந்து, ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான், காரக்குழம்பு. பட் ஏன்னா ரொம்ப பெருசாக காரமே இல்லாமல் பண்ணியிருந்தேன். அப்புறம் கூட்டுக்கு பண்ணலான்னு நினச்சேன், பட் அப்புறம் அதை பொரியலாக மாற்றிட்டேன்.